என்னம்மா என்ன சின்னண்ணா ஸ்கூலில் உங்களோட பாடமெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா போகுதா? என்ன மாதிரி பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்களா? ஓ ஓ ஓ இப்போ ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க போல என்ன? ஓ நல்லா தான் இருக்கும். நம்மட பேர் திருத்திக்கிழமையில அறிக்கை நேற்று பாருங்க அந்த ஒரு கஷீர் நாட வளவுக்குள்ள போயிட்டு மாங்காய் ஆஞ்சி தேயிலோட சேர்ந்து பிடிச்சி கட்டி வச்சு அடிச்சு கரவரை போட்டு யாருன்னு தெரியாது திரும்ப கேள்விப்பட்டிக்கிற எந்த மகன் தான் சொல்லி அதுக்கப்புறம் கால் பண்ணார். நான் தான் போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இது பண்ணிவிட்டு என்ன பாடுபடுத்துறான்னு தெரியுமா? ஆனால் என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நேற்று தான் லீவ் விட்ட பாருங்க. இங்கே பாருங்க இந்த விளையாடிட்டு திருத்தலாது நினச்சிருக்கண்ணா கடைசி மட்டும் திருத்தலாது கேளுங்கண்ணே. அந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து தலைகடி. நான் சொல்லிட்டு வந்தேனே இந்த பேர் வந்து இவனோட சேர்ந்து இது பண்ணி திரும்ப நான் தான் எடுத்துட்டு கூட திரும்ப கொண்டு போய் திரும்ப கொண்டு போய் ஊட்ட இது கொடுத்தான். உங்களோட வீட்டுக்கு மேலே கல்லல் அறிஞ்சு அது உடஞ்சி அது பிரச்சனை வந்து என்ன செய்யற உங்களோட வைஃப் நல்ல நல்ல விட்டுட்டா. சார் சார் ஓ யாரு? நாங்கள் தான் சார் ஆஃபீஸாக்கள் வந்திருக்கோம். இருங்க இந்த வாரேன். ஏய் என்ன சொல்லாமலுக்கு வாங்க வாங்க. இங்கே பக்கம் வந்த சார் அப்படி உங்களையும் பார்த்துட்டு போகலாமான்னு சார். எப்படி இருக்கீங்க? இல்லை போங்க. என்ன சார் 3 நாளாக ஸ்கூல் பக்கம் காண இல்லை, ஏதாவது பிரச்சனையா? காய்ச்சல்றாப்பா சரியா 3 நாளாக படுக்கையில் போட்டுட்டு இந்த இளவு பிடிச்ச காய்ச்சல் வந்து இன்னும் ஊரில் இப்போ எல்லாருக்கும் காய்ச்சல் தான். மழை வந்ததால இப்போ எல்லாருக்கும் காய்ச்சல் தான். அதே சார் ஊரில் எல்லாருக்கும் டெங்கு புழங்குது. நீங்கள் சும்மா போங்க சார் பயங்காட்டிக்கிட்டு கிடக்காம. டெங்குன்னு சொல்கிறானுவலு, கொரோனான்னு சொல்கிறானுவலு, ஹாஸ்பிட்டலுக்கே போகிறல்லண்ணா பாசிட்டிவ் ஒன்று பிடிச்சி உள்ளூ தூக்கி போட்டுருவான்ண்டு பெரிய கரைச்சல் சார். ஆண்டவா மிச்ச நேரமாக பேசிட்டு கிடக்கமா சார். ஏதாவது டீ பிளைன்னு குடிப்போமா சொல்லட்டா? இல்லை சார். சார் இன்னைக்கு தான் வந்து இங்கே ஊட்ட எவ்வளோ நாளை போகிற வந்துருக்கீங்க. இப்போ சார் மாமாட பேக்கரியில் பனிஷும் ஒரு விடுங்க நீங்க சும்மா 2வது தரம் அடிக்க பாருங்க. குடிச்சிங்க குடிச்சிட்டு போ சார் விடுங்க சார். பரவாயில்ல இப்ப சாமான் போற வேலைக்கு அந்த பிளேண்டையும் பனிஷு தான் குடிக்கலாம். ஓய் வந்துட்டேன் சொல்லுங்கப்பா. டேய் உனக்கு தெரியாடா வாப்பாக்கு சோமிலேன்னு எங்கடா போனா? அவங்களை தண்ணி எடுத்து வைக்கணும் தெரியாதா? என்ன சார் பிள்ளைன்னு சொல்றீங்க? சரியான செய்தான் தானே சார். மெக்ஸ்ல என்ன எடுத்தீங்கன்னு தெரியுமா? இந்த மரம் நம்மகிட்ட ஒண்ணு கிடக்கு சார். இதே மாதிரி இப்படி அட்டாதொடி செய்யறதுக்கெல்லாம் கட்டாயம் கண்ணத்துல 5 கொடுத்து வைக்கணும் சார். இல்லாட்டி நம்மளோட தலைக்கு மேல சரியா சொன்னீங்க சார். என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாது சார். இந்த காலத்துல உள்ள பயலெல்லாம் சரியான மோசம் சார். இவனை பத்தி ஒரு தென்னம்பிள்ளைய பத்தி வச்சுக்கலாம். அடே ஆக்கள் வந்தா தண்ணி எடுத்து வைக்க தெரியா? போடா போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. பாருங்கண்ணே சார் எவ்வளோ நேரம் அடுக்கு வந்து. டேய் பாத்தீங்கண்ணே சார் பாத்தீங்கண்ணே இந்த மாட்டுக்கு இதுக்கு தானே சார் இப்படி ஏசுற? டேய் கையை வெட்டிக்காதடா. டேய் உதவி செய்யாட்டுன்னு போனால 35 போடா. எங்கேயாவது போய் தொலைடா. போடா. எல்லாரும் அப்போ நல்லா திணறிக்க எங்கடா அப்ப மாட்டீங்க. என்ன எப்படி இருக்காரு இவர் இடத்துல நான் இருங்க இப்படியா இருப்பேன். இப்போதான் வந்துருக்கீங்க. மிச்ச நாளைக்கு போறோம் ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். இல்ல சார் தான் போகணும். இப்ப சார் மாமாட பேக்கரியில வர சார் தண்ணியா சார் குடிக்கணும். நீ சும்மா என்ன சார் மகன் சொல்லுங்க என்ன சார். நீங்க 2வது தரம் லவுட பாக்குறீங்க. மகன் ரிக்கி ஓ வாப்பா இந்த வாரேன். வாங்க. யார் இது? வாப்பாவோட வேலை செய்யற ஃப்ரெண்ட்மா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சார். ஹாய். நல்ல கட்டிக்கார போடிய. இவர் தான் எங்க மூத்தம்மா. இந்த முறை பாடத்துல எல்லாம் எடுத்த மார்க்ஸை பார்த்தீங்களா? தமிழ்ல 80 எடுத்திக்காரு. தமிழ்ல எல்லா பாடத்துலையும் நல்ல கட்டிக்கார போடிய.
கணியத்தில் கொஞ்சம் விட்டுட்டான், பாடமெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க வீட்டில் சரியா வரும். நல்லா படிப்பார் போல. நல்லா படிப்பார் சார். இந்த காய்ச்சலுக்கெல்லாம் இவர் தான் உதவி செஞ்சார். மகான், ஓ அதுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கணுமா? சரி வாப்பா, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். நல்ல படிய புள்ளேண்டா சார் இப்படித்தான் சார் இருக்கணும். நம்மகிட்ட ஒரு மாடு கிடக்கு, முந்தினத்து ஸ்கூலுக்கு பக்கத்துல இவ்வளவு மாங்காய் ஆஞ்சி கலவெடுத்தி ராவு போட்டு மவுத்தாக்கி அடிச்சு பட்ட அப்படி கலப்பி அப்படி செய்யப்படாது. பிள்ளையோட நம்ம அன்பா பழகணும் சார். அப்படி இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இல்லை. கொடுக்க வேண்டிய இடத்துல கட்டாயம் கொடுத்தே ஆகணும். பிள்ளைகளோட இறக்கமா இருந்து பாருங்க சார். அப்படி பழகப்படாது சார். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், அன்பரிக்க வேண்டிய இடத்துல அன்பரிக்கணும் சார். நம்மளோட பிள்ளைகளை நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் வளர்த்தெடுக்கணும். இந்த கேட்டு பாருங்க, இன்னும் அட்டா தொட்டியண்டு கரைச்சல் தாங்கலாது. நல்ல காலம் பக்கத்தோட போனேன், இவர் ரோட்டுக்கு மேல கல்லறிஞ்சு அந்த ஓடு உடைஞ்சிட்டு இப்ப மழை பெஞ்சா ஒழுவு. நல்லாலும் வேற ஆளாவும் இல்லை. எல்லா பிள்ளைகளும் அட்டா தொட்டி இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி இல்ல. பக்கத்துல இருந்தவர்கிட்ட கேட்டு பாருங்க, கத்துனாண்டா காது வலிக்கும். அப்படி சொல்லக்கூடாது சார். நம்மளோட பிள்ளை தானே சார், கொஞ்சம் விட்டு பிடிச்சி பார்த்தா என்ன. இந்தாங்க வாப்பா. அங்கிள்கிட்ட கொடுங்க மகன். வானாமா சரி வாப்பா, தெரியாம போட்டுட்டேன். சரி மகன், வாப்பா பிறக்குற மகன். தாங்க வாப்பா, நான் எடுக்கிறேன். நீங்க பிறக்க வேணாம் மகன், வாப்பா பிறக்க. இல்லைங்க மகன், வாப்பா போட்டுட்டு வரேன். சரி சொல்லி தெரியாம போட்டுட்டேன். நம்மள அப்பா அப்படி அரிப்பாரு, கனவு தான் காணணும். பிள்ளைகளின் மனம் ஏக்கம் கொண்டது. அதை புரிந்து நடப்பது பெற்றோர்களின் கடமையாகும்.